ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி எனக்கு என்னமோ தெரியல, மனசு ஒரு மாதிரி இருந்தது. அதனால் சமயபுரம் அம்மாவை நான் தனியாக ஹாலில் வச்சு நான் கும்பிட்டேன். என்னமோ தெரியல, எனக்கு ஒரு 2 வாரமாகவே எனக்கு மனசே சரியில்லை. என்னன்னு தெரியல, 2 வீக்ஸாகவே எனக்கு மனசு சரியில்லை. என்னென்னா என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்குது. உலகத்தில் என்னென்னமோ நடக்குது. மனசு என்னமோ ரொம்ப சரியில்லை. ரொம்ப மனசுக்குள்ளேயே என்னமோ அழுதுகிட்டே இருக்கிறேன். என்னால் வெளிப்படுத்தவும் முடியல, என்னால் வெளியில் சொல்லவும் முடியல. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. எனக்கு இந்த சில விஷயம், சில இதெல்லாம் காதில் கேட்டேன்னா, கண்ணால் பார்த்தேன்னா எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப கவலையாக இருக்குது. அதனால் என்ன செய்கிறதுனே தெரியல. பேசவும் முடியல, மிழுங்கவும் முடியல. என்ன பண்ணுறதுனே தெரியல. உலகத்தில் என்னென்னமோ நடக்குது. அது என்னால் தாங்கிக்க முடியல. அதனால் என் கஷ்டத்தையும் என் மனசில் அப்படியே அந்த புழுக்கமாக வச்சிட்ருக்கிறேன். என்னால் வெளிப்படுத்த முடியல. என்னோடய வீடியோ கூட நான் என்னால் சரியாக எடுக்க முடியல. யூடியூப் கூட என்னால் சரியாக எடுக்க முடியல. வெளியில் தான் இப்படி சிரிச்சிட்ருக்கிறேன். ஆனால் என்ன நடக்குதுன்னே தெரியல. அதனால் என் சமயபுரம் அம்மாவை கொஞ்சம் நான் வேண்டுதல் வேண்டிக்கிட்டேன். இந்த மாதிரி எல்லாம் நல்லா இருக்கணும், குழந்தைங்களாம் நல்லா இருக்கணும், பிள்ளைங்களாம் நல்லா இருக்கணும், எல்லாருமே நான் வேண்டிக்கிட்டேன். அதாவது கல்யாணம் ஆனவங்கெல்லாம் நல்லா இருக்கணும், அவங்க எந்த கொடுமையும் அனுபவிக்கக்கூடாது, எல்லாமே சரியாயிடணும், இன்னும் மட்டும் எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாது, எந்த இதுவும் இருக்கக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிட்டேன். என்னால் தாங்கிக்க முடியல. சில விஷயம் என்னால் மனசில் தாங்கிக்கவே முடியல. மாரியம்மன் கிட்ட கோயிலெலாம் போய் அழுகுறேன். அம்மா என்னால் பேச முடியலம்மா, என்னால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி மாரியம்மன் கிட்ட நான் வேண்டிக்கிட்டேன். அதுவும் நேற்றும் அப்படி தான் முருகன்கிட்டையும் நான் வேண்டிக்கிட்டேன். நேற்று முருகனுக்கு கும்பாபிஷேகம் திருச்செந்தூரில். அப்போ கூட என் மனசு சந்தோஷமாகவே இல்லை. என்னோடய சந்தோஷம் என்னமோ நடக்குது. என்ன உலகத்தில் என்னென்னமோ நடக்குது, என்னமோ அதிசயமாக என்னென்னமோ நடக்குது. இது முன்னாடியே இது நடக்குதா, இல்லை இப்போ தான் கண்ணில் கடவுள் எல்லாம் காட்டுறாரா, எனக்கு ஒன்றும் தெரியல. என்னால் மனசு விட்டு பேச முடியல. நேற்று முருகனு கூட நான் சந்தோஷமாக கும்பிடல. அதுவும் ஏதோ நான் ஆரம்பத்துலேருந்தே, சின்ன குழந்தைலேருந்தே நான் சாமி மேலே ரொம்ப பக்தி. சின்ன பிள்ளைலேருந்தே ரொம்ப பக்தியாக இருப்பேன். அதான் நான் யாராச்சும் எதாவது சொன்னால் கூட நான் சாமிக்கிட்ட தான் போய் சொல்லுவேன். எது இருந்தாலும் எங்கள் அம்மாவே திட்டினா கூட என்ன, எங்கள் அம்மா கிட்ட, எங்கள் வீட்டுக்காரும் எங்கள் அம்மாவும் திட்டினா கூட எங்கள் மாரியம்மன் கிட்ட தான் போய் சொல்லுவேன். இந்த மாதிரி கஷ்டமாக இருக்குமா, என்னை திட்டாங்க, மனசு என்னமோ என்ன நீ சின்ன குழந்த மாதிரி இருக்கிற அப்படின்னு சொல்லுவார் எங்கள் வீட்டுக்காரு கூட. இன்னும் உனக்கு சின்ன பாப்பா மாதிரி நீ பண்ணிகிட்ருக்கிற அப்படிம்பாங்க. என்னன்னு தெரியல, ஏதாவது ஒரு ரோட்டில் ஒரு நாய் ஏற்றிட்டு போயிட்டாங்க. ஒரு நாயை ஏற்றிட்டு போன அந்த நாய் சத்து கிடக்குது. அவங்க தூக்கிட்டு வராங்க. அது என்னால் தாங்கிக்கவே முடியல. அது எப்போமோ பார்த்தது. இப்போவும் அந்த யூடியூப்லலாம் எல்லாம் போட்டுட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு இதில் குழியில் விழுந்துடுறாங்க ஒருத்தவங்க, இது வாயில்லா ஜீவன். அதுவே என்னால் தாங்கிக்கவே முடியல. ஐயோ என்னடா, எப்படி துடிச்சிருக்கும், எப்படி பாவம், எப்படியோ காப்பாற்றிட்டாங்க. அப்படியே போய் எல்லாம் டாக்டர்கிட்ட காமிச்சு ஏதோ மருந்து கொடுத்து புட்டியில் பாலெல்லாம் கொடுத்து அந்த நாயை காப்பாற்றிட்டாங்க. அது அப்புறமேல எனக்கு மனசு கொஞ்சம் இதாக போயிடுச்சு. நல்ல வேலைப்பா காப்பாற்றிட்டாங்க அப்படின்னு. என்னமோ தெரியல, நானும் எங்கள் வீட்டுக்காரும் ஒரே நைட்டு ஃபுல்லும் ஏதோ ஒன்று பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஏதோ நம்மளே ஏதோ கற்பனையில் ஏதோ பேசிகிட்டே இருக்கிறோம். இப்படியே இருக்குமா, இல்லைன்னு ஒரு சமயம் அப்படியே இருக்குமா, இல்லாட்டி இவங்களுக்கு அப்படியே இருக்குமா, இல்லை அவங்களுக்கு அப்படிமா பைத்தியம் மாதிரி எனக்கு ஆயிடுச்சு. எனக்கு என்னடா இப்படி எப்படி நான் எப்படி போகுதுன்னு எனக்கு தெரியல. இந்த காலத்தில் எல்லாருமே உஷாராக இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். எல்லாருமே தைரியமாக இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். எதுக்கெடுத்தாலும் பயந்தான் இருந்தேன்னா பயமே அந்த மரணத்தை கொண்டு போயிடும். எதுவுமே தைரியமாக இருந்து எல்லா இதுவும் பண்ணாதான் நம்ம உயிரோடு இருக்க முடியும். எல்லா விஷயத்திலும் நம்ம மௌனமாகவே இருந்தாலும் சில பேருக்கு தெரியாது. எதுவுமே வாயை விட்டு பேசினாதான் அது என்ன பதில்னு தெரியும். நம்ம பாட்டு உள்ளே இருந்துக்கிட்டு சரி அவங்க பாட்டு அவங்க இருக்கிறாங்க,
நம்ம பாட்டு நம்ம இருக்கிறோம். நம்ம எப்போவுமே இருக்கவே கூடாது. எப்போவுமே அம்மா அப்பா வந்து பொண்ணுங்களை வந்து கண்காணிச்சிக்கிட்டே இருக்கணும், பொண்ணுங்களும் அம்மா அப்பாவும் கண்காணிச்சிக்கிட்டே இருக்கணும். இதுதான் வந்து அதே மாதிரி வீட்டுக்கார் வெளியில் போனாங்கன்னா வீட்டுக்காரருக்கு நான் 4-5 ஃபோன் அடிக்கணும், என்ன இருக்கிறீங்களா, வரீங்களா, சீக்கிரம் வாங்க சீக்கிரம். அதே மாதிரி நான் பொண்ணுங்க வந்து ஷாப்பிங்கு இந்த மாதிரி எல்லா இடத்துக்கு போனாங்கன்னா அவங்களுக்கும் ஃபோன் அடிக்கணும், சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்கணும். நான் இது ஏன் சொல்கிறேன்னா வந்து எல்லாருமே வந்து தைரியமாக இருங்கன்னு சொல்கிறேன். இந்த காலத்தில் பெண்கள்லாம் வந்து தைரியமாக தான் இருக்கிறாங்க. இத்தினூண்டு பொண்ணு கூட தைரியமாக தான் இருக்குது. இத்தினூண்டு பொண்ணுக்கு எல்லா விஷயம் தெரியுது. இந்த காலத்தில் இத்தினூண்டு பொண்ணுக்கு எல்லா விஷயம் தெரியுது. ஆனால் சத்தியமாக நம்மளுக்கு என்னன்னே தெரியல. பெரியவங்க எங்கள் சொந்தக்காரங்க ரிலேஷன் தான் சொல்கிறாங்க, இந்த சின்ன பொண்ணுங்க தெரிஞ்ச கூட நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது, இவ்வளோ வயசு ஆகுது ஒன்றுமே நமக்கு தெரிய மாட்டேங்குது, இப்போ தான் வந்து எல்லாம் தெரியுது அப்படின்னு நாங்கள் வந்து சொல்லிக்கிறோம். அதனால் வந்து எல்லாருமே இந்த காலத்தில் வந்து பிறந்த குழந்தையே வந்து என்னன்னு வாய் பேசுதான், அந்த அளவுக்கு வந்து உலகம் வந்து முன்னேறிக்கிட்டு இருக்குது. அதனால் வந்து எல்லாமே சரியாயிடும். எனக்கு தெரிஞ்சவருக்கும் எல்லாமே சரியாயிடும். எதுக்கும் கவலைப்படாதுங்க. எல்லாமே ஸ்ட்ரெஸ்ஸு தான், எல்லாமே வந்து கவலை தான், வேறு ஒன்றும் இல்லை. மனசில் இருக்க கவலை பாரம் தான். என்ன சரியாயிடும். அந்த பாரத்தை இறக்கி வைங்க, ஆண்டவன்கிட்ட வேண்டிக்கோங்க, குலதெய்வத்தின் கோயிலுக்கு போங்க, இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கோங்க, எல்லாமே சரியாயிடும். நீங்கள் வந்து கவலைப்பட்டுட்டே இருந்தீங்கன்னா எந்த பிரயோஜனம் கிடையாது. எப்போவுமே வந்து நம்ம வந்து பாதுகாப்பாக இருக்கணும். நம்ம உயிர் வந்து ரொம்ப முக்கியம். உயிர் வந்து நம்ம உயிரை காப்பாற்றுறது வந்து அந்த கடவுள் தான். அந்த உயிர் வந்து அம்மா நம்மளுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது. நம்ம இப்போ கார்லேயே போகிறோம், நம்ம பஸ்லேயே போகிறோம், ட்ரெயின்லேயே போகிறோம், ஏதோ ஆக்சிடெண்ட் ஆகிடக்கூடாதுமா, நம்ம உயிரை காப்பாற்றுமான்னு சொல்லிவிட்டு ஒரு விநாயகருக்கு ஒரு தேங்காய் உடச்சிட்டு தான் போகிறோம். எது இருந்தாலும் தைரியமாக இருங்க. இப்போ ஃபாரினில் இருக்கிறவங்களாம் தைரியமாக இருக்கு இல்லையா, அந்த மாதிரி எல்லாருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எல்லாருமே இப்போ வந்து கல்யாணம் ஆகி எல்லாம் ஃபாரினுக்கு தான் போகிறாங்க. அந்த ஃபாரினில் இருக்கிறவங்க அந்த பெண்களும் சரி எல்லாம் தைரியமாக தான் இருக்காங்க, உஷாராக இருக்கணும். எல்லாருமே இந்த காலத்தில் எல்லாருமே உஷாராக தான் இருக்கணும். ஏன்னா எப்படி மாறும்னு தெரியல, எப்படி நல்லவங்க ஆவாங்க, திடீர்னு எப்படி கெட்டவங்க ஆவாங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஏன்னா அந்த சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்குது. அதனால் வந்து நீங்கள் வந்து உஷாராக இருங்க, தைரியமாக இருங்க, ஆண்டவன்கிட்ட வேண்டிக்கோங்க. எது இருந்தாலும் வந்து கடவுள்கிட்ட ஒரு குலதெய்வத்துக்கிட்ட எல்லாம் வேண்டிட்டு எல்லாம் செய்யுங்க. எல்லாமே ஃபஸ்ட்டு குலதெய்வத்தை வேண்டிட்டு குலதெய்வத்துக்கிட்ட நீங்கள் வந்து ஒரு பிரார்த்தனை வைங்க. அந்த பிரார்த்தனை நம்ம வந்து 2 சீட்டு போடுங்க. ஒரு சீட்டில் எப்போவுமே குலதெய்வத்துக்கிட்ட கோயிலுக்கு போய் 2 சீட்டு போடுங்க. இந்த மாதிரி வந்து 2 சீட்டு போட்டிங்கன்னா எது கரெக்டு, பிஸ்னஸ் இருந்தாலும் சரி, மேரேஜ் இருந்தாலும் சரி, நம்ம வந்து வேலைக்கு போகிறவங்க இருந்தாலும் சரி, நம்ம ஃபஸ்ட்டு நாங்கள் போகும்போது ஒரு இடத்துக்கு போகும்போது குலதெய்வத்தை நல்லா வேண்டிக்கோங்க. இந்த மாதிரி 2 சீட்டு போட்டு என்ன பண்ணலாமா வேண்டாமா, இல்லை அந்த ஆஃபீஸுக்கு போகலாமா வேண்டாமா, இல்லை இந்த பிஸ்னஸ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு குலதெய்வத்துக்கிட்ட ஒரு சீட்டு 2 சீட்டு போட்டுட்டு இஷ்ட தெய்வத்தையும் கும்பிட்டுட்டு நீங்கள் வீட்டுக்கு வாங்க. வந்தீங்கன்னா உங்களுக்கு அதில் ஒரு பழம் கொடுப்பாங்க, அது வீட்டில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டிங்கன்னா அது வந்து நல்லபடியாக நடக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஏதாவது நான் தப்பாக பேசியிருந்தேன்னா என்னை மன்னிச்சிக்கோங்க. நான் நல்லது தான் பேசுகிறேன், நான் நல்லது தான் எல்லாத்துக்கும் பண்ணுறேன். எல்லாமே வந்து ஒரு நல்லது நடக்கும்னு எனக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நம்ம கடவுள் வந்து எப்போவுமே கைவிட மாட்டார், நல்லவங்களை வந்து எப்போவுமே கைவிட மாட்டார். அவங்கவுங்களுக்கு நல்ல டைம் கெட்ட டைமுன்னு ஒன்று இருக்குது. அதாவது குட் டைமு பேட் டைமுன்னு ஒன்று இருக்குது. அந்த குட் டைமில் எல்லாமே நல்லது நடக்கும், பேட் டைமில் நம்மளால் சொல்லவே முடியாது, கடவுள் கூட காப்பாற்ற முடியாது. அதனால் வந்து எதுவுமே வந்து நம்ம கடவுள்கிட்ட நல்லா வேண்டிக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.